அவங்க இறந்து போகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி அவங்க கிட்ட நான் பேசுவேன் ஃபோன்ல. அவங்க வந்து, "நீ ட்ரிவாண்ட்ரம் வந்தனா வீட்டுக்கு வா. உனக்கு தான் வெளி சாப்பாடெல்லாம் பிடிக்காதுல்ல. நீ வீட்டுக்கு வா சாப்பிடு. இப்போ நான் உனக்கு சாப்பாடு குடுத்து அனுப்புறேன்." ஐ டிட் நாட் ஹேவ் ஈவன் அன் இன்க்ளிங் ஷி இஸ் சிக். அவங்க கேட்டாங்க, "நீ வீட்டுக்கு வரியா?" அப்படின்னு. "ஆண்டி நான் நாளை காலையில ஊருக்கு போறேன் ஆண்டி. நான் அடுத்த வாட்டி வரும்போது வரேன்" அப்படின்னு சொன்னேன். ஐ டிட் நாட் நோ ஷி வாஸ் கோயிங் டு பாஸ் அவே. அந்த ஒரு வீக்னஸ் அவங்க வந்து குரல்ல காமிச்சுக்கல, ஃபோன்ல சொல்லல, ஒண்ணுமே சொல்லவே இல்ல. ஸோ ஐ ஸ்டில் ஃபீல் வெரி பேட் தட் ஐ ஷுட் ஹவ் மெட் ஹர். நான் ரொம்ப அழுத ஒரு மரணம் அப்படின்னா ஸ்ரீவித்யா அம்மா மரணம் தான். ரொம்ப அழுதேன். ஃபோன் பண்ணி கணேஷேட்டனுக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமா ஒரு 2-3 மினிட்ஸ் என்னால பேசவே முடியல. ஐ ஜஸ்ட் கெப்ட் சாபிங். அவரு வந்து என்ன வந்து சமாதானப்படுத்தினார். "மோகினி குழப்பம் இல்ல மோகினி. போட்டேன் மோகினி, குழப்பம் இல்லன்னு." எனக்கு வந்து பேச்சே வரல. ஸோ அந்த அளவுக்கு நான் ரொம்ப நேசிச்ச ஒருத்தங்கள்ல ஸ்ரீவித்யா அம்மா ஒருத்தங்க. கடவுள் வந்து சப்போஸ் என்கிட்ட வந்து, "சரி நான் வந்து இஃப் ஐ கிவ் யூ அன் ஆப்ஷன், உனக்கு நீ சுந்தரிக்கு பொறக்கிறியா ஸ்ரீவித்யாவுக்கு பொறக்கிறியான்னு." சுந்தரிக்கு பிறந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்ரீவித்யாவுக்கு பொறக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன் நானு. அந்த அளவுக்கு அவங்களுடைய கண்களா இருக்கட்டும், லிப்ஸா இருக்கட்டும், நோஸா இருக்கட்டும், எல்லாமே ஏதோ அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கும் அவங்களோட ஃபேஸ்ல. வெரி கிரேஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட், பியூட்டிஃபுல் சிங்கர், ரொம்ப ஆன்மீகமான ஒரு பர்சன்.